கோவை மாவட்டம் முத்துநகர் பகுதியில் சுமார் 4.5 ஏக்கர் பரப்பளவில் 100க்கும் அதிகமான நரிக்குறவர் சமூக மக்கள் கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக வசித்து வருகின்றனர். குடிநீர், மின்சாரம், சாலை போன்ற அடிப்படை வசதிகள் கோரி பல முறை மனு வழங்கியும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் நீதிமன்றத்தை நாடி தங்கள் பகுதிக்கான மின்சாரத்தை நரிக்குறவ சமூக மக்கள் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பாக பெற்றனர். 1/4 நூற்றாண்டுக்கும் மேலாக தாங்கள் வசித்து வரும் பகுதியிலேயே பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்று வரை நிறைவேறாமலேயே இருப்பதாக அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். தண்ணி வசதி இல்லை. நாங்கள் தண்ணி 1 கிலோமீட்டர் நடந்துட்டு வரதுக்கு எங்களுக்கு 60-70 வயசு ஆயிடுச்சு. எங்கள் கையில் முடியல சார். தயவு செஞ்சு எங்களை பட்டா கொடுங்க. வீட்டுக்கு இடம் இங்கே தான் வேணும். எங்களுக்கு இங்கே தவிர ஒன்று எங்கேயுமே வேண்டாம். பாத்ரூம் கட்டி கொடுங்க. வீட்டுக்கு ஒரு பைப்பு ஒன்று தயவு செஞ்சு போட்டு கொடுங்க. இந்த வசதி குடியானவங்களுக்கு இருந்தால் நாங்கள் ஏழைப்பாளை கிடக்கிறோம் தானே இப்படி இருக்கிறோம். எங்களுக்கும் ஒரு நல்ல வழி காட்டி விடுங்களே சார். நாங்கள் என்ன பாவம் பண்ணோம்? எங்களுக்கும் நல்லா வெற்றிகரமாக நாங்கள் எல்லாருக்கும் தானே நல்லதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் யாருக்கும் கெடுதலையே பண்ணல சார். எங்களுக்கு ஒரு நல்ல வழி காட்டி விடுங்க சார். இதுதான் நன்றி சார். அடிப்படை வசதிகள் தொடங்கி வீட்டுமனை பட்டா வரை தங்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் நீதிமன்றத்தை நாடியே பெரும் அளவிற்கு அப்பகுதி நரிக்குறவ மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். பட்டா வழங்க வேண்டும் என்ற நீதிமன்ற வழக்கிலும் தங்களுக்கு ஆதரவான தீர்ப்பு கிடைத்த பின்பும் கூட அரசு நிர்வாகம் அதனை செய்து தர மறுப்பதாகவும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எத்தனையோ காலம் நாங்கள் காடை கவுதாரி பிடிச்சி அனவாசமாக ரொம்ப எல்லாம் காட்டிலே கடந்துட்டோம். இதுக்கு மேலேனாலும் நாங்கள் ஏதோ வசதியாக பொழிக்கணும், ஒரு வீடு வாசல் கட்டி ஏதோ நல்லபடியாக வியாபாரத்துக்கு போகிறதுக்கு. ஃபாரஸ்ட்டுக்காரங்க அடிக்கிறாங்க, ஒதுக்கிறாங்க, காடை கவுதாரி பிடிக்க போனோம். நாங்கள் ஏதோ வியாபாரம் தொழில் போகிறதுக்கு இதுதான் எங்களுக்கு வசதியான இடம் சாமி. எத்தனை காலம்தான் நாங்கள் காட்டிலே கிடக்கணும். என்னமோ இதுக்கு மேலேனாலும் நல்ல வழி காட்டி விடுங்க சாமி. பட்டா கொடுங்க சாமி. குடிநீர், கழிவறை, சாலை என அத்தியாவசிய வசதிகள் கூட முறையாக இன்றி சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை தவித்து வரும் நிலையில் அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு மாவட்ட நிர்வாகமோ தமிழக அரசோ இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காதது அச்சமூக மக்களை மிகுந்த வேதனையில் ஆழ்த்தியுள்ளது. நான்லாம் 1.5 வயசு குழந்தை இந்த ஊருக்கு வந்தது. எங்களுக்கு நிம்மதிங்கிறது இன்னும் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்கல. எங்கள் குழந்தைங்க இப்போ தான் கொஞ்சம் படிப்படியாக வெளிச்சம் கொடுத்துருக்குறாங்க, வாழ்ந்துட்டுருக்குறோம். அந்த வாழ்க்கைக்கு அடிப்படையாக எங்களுக்கு வீடு வசதி, பட்டா மனு இங்கேயே கொடுக்கணும் சார். உங்களுக்கு நாங்கள் எங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் வர்றாங்க கியூ கணக்கா. ஆனால் எங்கள் குறைய கேட்க மாட்டேங்கிறாங்க. வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க, ஆனால் எங்கள் கைக்கு இன்னும் வரல. நாங்கள் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பிரச்சனை ஆகிக்கிட்டே இருக்குது. இதனால் ஒரே குழியில் இருக்கிற மாதிரி இருக்கிறோம். எங்களுக்குன்னு ஒரு வீடு ஆயிடுச்சுன்னு எங்கள் பிரச்சனை இருக்காது சார். எங்களுக்கு பொழிக்க விடுங்க சார். எங்கள் குழந்தைங்கள்லாம் படிச்சுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு வசதி வேணும். பாம்பு முந்தானியத்து கூட வீட்டுக்குள்ளே வந்து அடித்து போட்டு எங்கள் குழந்தைங்கள பாதுகாப்பு பண்ணுற வரைக்கும் தான். நாங்கள் வியாபாரத்துக்கு போயிட்டோங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது சார். எங்களுக்கு வசதி பண்ணி கொடுங்க சார். சமூக நீதியின் அங்கம் திராவிட மாடல் அரசு என பல கோடி ரூபாய் செலவு செய்து விளம்பரம் செய்யும் அரசு அதில் சிறிதளவு தொகையை ஒதுக்கி நரிக்குறவ சமூக மக்களுக்கு அடிப்படை வசதிகளை செய்து தருவதோடு அவர்கள் வசிக்கும் இடத்திலேயே பட்டா வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்திருக்கிறது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் கோவை செய்தியாளர் சுரேஷ்குமார். காக்க காக்க தர்மம் காக்க. மதுரையில் கந்த சஷ்டி கவசம் பாடும் 5 லட்சம் முருக பக்தர்கள். மாபெரும் ஆன்மீக சாதனைக்கு நம்மால் முடிந்த பங்களிப்பை நல்குவோம், புண்ணியம் பெறுவோம்.